வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 2-3 நாள் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் ஸ்மால் குவான்டிட்டி தான். பட் நேற்று பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெட் செல்லிங்கே நியர்லி அபவுட் 7,300 crores இருக்குது. இன்ஃபேக்ட் டிஐஎஸ்க்கு கூட நேற்று ஆஃப்கோர்ஸ் நியர்லி ஒரு 5,000 crores கிட்ட வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். காரணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெர் இஸ் மார்க்கெட்டே டவுனாக இருக்குது பிகாஸ் இந்த ஐடி இஷ்யூஸ்னால. அதனால வாங்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். எஃப்ஐஐஸ் வந்து வித்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரி, எப்போ வந்து எஃப்ஐஐஸ் வந்து திருப்பியும் வருவாங்க? ஒன்று வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம், யூஎஸ் ட்ரேடு வித் இந்தியா தெர் இஸ் அக்ரிமெண்ட் வந்து அது ரியலாகவே எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலாக அமையுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவளாக தான் இருப்பாங்க. ஸோ அப்புறமேல் தான் காங்க்ரீட்டாக நிறைய திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இன்ஃபேக்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 25,400 கிட்ட வந்துருச்சு. அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸ். எப்படி ஏர்னிங்ஸு க்ரோத் இருக்குது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் Q3 எடுத்துட்டிங்க வச்சுக்கிட்டிங்கன்னா மெனி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டிசப்பாயிண்டடாக எந்த கம்பெனியும் ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நேச்சுரலி அந்த டாப் 500 கம்பெனிஸ் எடுத்துன்னா எல்லாருமே க்ரோத் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி த பேங்கிங், அந்த மாதிரி ஆட்டோ செக்டர்ஸ் அண்ட் ஈவன் எஃப்எம்சிஜியில் கூட பார்க்கலாம். சம் கம்பெனிஸ் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் Q3 வந்து டிசப்பாயின்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அண்டு Q4 வந்து நல்லா தெரியும். அண்ட் இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட், த லோ இன்ஃப்ளேஷன், இது எல்லாத்தோட பெனிஃபிட்டும் நம்ம Q4 பார்க்க போகிறோம். அண்டு அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது க்ரைட்டீரியான்னு சொல்வேன் நான். அப்போ தான் இந்த எஃப்ஐஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் ஒன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெஷரி பாண்ட் இன் யூஎஸ் அது பார்த்திங்கன்னா அதோட ஈல்டு வந்து இன்னும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது, 4.12. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து எஃப்ஐஎஸ் வித்ரா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜாஸ்தி வித்ரா பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நம்மளுடைய இது வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேடு வந்து எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க அவங்க ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது இன் Q4 அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு அப்புறமேல் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் எஃப்ஐஐஸ் திருப்பி வருவாங்களா இல்லையான்ட்டு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டிஐஎஸ் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது, 24.8 ஆகிடுது. அண்டு எஃப்ஐஐஸோட ஹோல்டிங் வந்து 24.3% தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம. சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நாட்கோ ஃபார்மா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. செமக்ளூடைட் நம்ம அடிக்கடி பேசுகிறது உண்டு. தர் இஸ் அமெரிக்காலலாம் அது வந்து என்ன நேமில் விற்கிறாங்கன்னா ஒசாம்பிக் அப்படிங்கிற இது. அதோட வெயிட் லாஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா விகோவி அப்படின்ட்டு. இந்த ட்ரக்கு செமக்ளூடைடு மார்ச் 26 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு நாட்கோக்கு சிடாஸ்கோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சிடாஸ்கோன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், ஜஸ்ட் லைக் ஈக்குவலன்ட் டு த எஃப்டிஏன்னு சொல்லுவோம் பாருங்கள், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூஎஸ்ஏ மாதிரி அதுக்கு ஈக்குவலன் இன் இந்தியா வந்து இந்த இது. இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மார்ச் 26. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னும் எக்ஸ்பைரி ஆகுது. இதோ நாட்கோ வந்து முன்னாடியே ட்ரை பண்ணாங்க, டெல்லி ஹைகோர்ட்லாம் போய் இந்த நோவோ நார்டிஸ்க்கு இந்த பேட்டன் ரைட்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்லாம் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அண்டு இப்போ வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சிடாஸ்கோ வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நாட்கோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லுவேன் ஃபார் டயபெட்டிக்ஸ்க்காக, இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்காக. இன்றைக்கி வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து
ஒய்டாக பரவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்தியா வந்து த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதோட சேல்ஸும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் மரோவர் இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது ஜெனரிக் வெர்ஷனாக இருக்கிறனால இந்த ப்ரைஸும் குறைஞ்சி இருக்கிறனால அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடு சேர்த்து இந்த ஷல்பி இன்ஜினியரிங் அவங்களுக்கும் ஒரு சேல்ஸை வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த பென் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு செமக்ளூரைடு வந்து அது இன்ஜெக்டபிளாக தான் இருக்குது, இன்னும் ஓரல் ஃபார்மில் வரல. ஸோ அதனால் ஷல்பி இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய பிளேயர் இந்த லைனு. அதனால் அவங்களோட பிஸ்னஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் எப்படி நாட்கோ ஃபார்மா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் ஆனால் இதோட இம்பேக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 27 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் தான் தெரியும் எப்படி உங்கள் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் ப்ரைஸிங் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் வேறு கன்சிடர் பண்ணோம். பட் இப்போ வந்து லோவாக தான் இருக்குது நாட்கோ ஃபார்மா அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்ஸ் அதோடு சேர்த்து ஸ்வாஸ்தியா அப்படின்ட்டு ஒரு நியூ ஸ்கீம் வந்து என்பிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் என்பிஎஸ்னால் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். அது வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ ஓஎன்ஜிசிக்கு வருவோம். ஓஎன்ஜிசி என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து நல்லா இருக்குது. டெஸ்பைட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆயில் ப்ரைஸ் ஒன்லி $61 தான். பட் கம்பேர்ட் டு த சேம் பீரியட் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நியர்லி $78 கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து ஆவரேஜ் ப்ரைஸு 61 தான். அப்படி இருந்தும் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிஃபைனரி மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆனது காரணம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா ஓஎன்ஜிசி வந்து நாட் ஓன்லி இது அப்ஸ்ட்ரீமில் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது. அவங்க தான் ஒன்லி எக்ஸ்ப்ளோரர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ரொடக்ஷன் வால்யூம் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட ரிஃபைனிங் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் நம்ம. அண்டு இவங்க பார்த்திங்கன்னா இவங்க ரிஃபைனிங் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ரிஃபைனரி இருக்குது இவங்களுக்கு. ஒன்று வந்து மேங்களூர் ரிஃபைனர், அது வந்து ஹோல்லி ஓன்டு பை ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லணும். பட் இதை தவிர வந்து ஹெச்பிசிஎல் அதுவும் ப்ரொமோட்டட் பை ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பெட்ரோநெட் அந்த மாதிரி இதில் கூட இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு அதில் தான் வந்து இவங்க தீவிரமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் இந்த அப்ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் வந்து இந்த தடவை நல்லா பண்ணல, ஒன்லி த டவுன் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் தான் நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் அவங்களோட ரிசல்ட்ஸை குயிக்காக பார்த்துடலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 1,67,000 crores, நெட் ப்ராஃபிட் வந்து 11,946. இது வந்து டெய்லி 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 1,71,000. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,55,000. அண்ட் ஃபைனான்ஸ் காஸ்ட் வந்து 3,207 crores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களுடைய க்ரூடு ரியலைசேஷன் ஒன்லி $61 தான். கேஸ் ரியலைசேஷன், கேஸும் இவங்க விற்கிறாங்க, நாட் ஓன்லி தி ஆயில் பட் ஆல்சோ நேச்சுரல் கேஸு. இன்ஃபேக்ட் தி ஆயில் ப்ரொடக்ஷனில் நியர்லி அபவுட் 70% ஆஃப் த இந்தியாஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ஓஎன்ஜிசியில் தான் வருது. பேலன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் ஃப்ரம் ரிலையன்ஸு, பட் கெய்ன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட். அதை தான் வேதாந்தா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷனும் இதில் கன்சிடர் பண்ணோம். அண்டு நேச்சுரல் கேஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நியர்லி 85% ஆஃப் த நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி தான் அப்படின்னு சொல்லணும். இந்த ஓஎன்ஜிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. போஸ்ட் ப்ராப்ளி அது மெட்டீரியலைஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸ்ஏ வந்து பர்மிட் பண்ணிட்டாங்க ரிலையன்ஸ் வந்து வெனின்சுலா ஆயில் வாங்கலாம் அப்படின்ட்டு. ரிலையன்ஸ் வந்து முன்னாடி கூட வெனிசுலா ஆயிலில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாங்ஷன் இம்போஸ் பண்ணோன்னா ஸ்டாப் பண்ணாங்க.
இப்போ வந்து சாங்ஷன் வந்து லிஃப்ட் ஆகிடுத்து. இப்போ அமெரிக்கா தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க வெனிசுலா ஆயிலில். இப்போ வந்து அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ரிலையன்ஸ் வந்து வெனிசுலா ஆயிலில் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன் அவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக குறிக்கோளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாம்நகரில் இருக்க ரிஃபைனரி வந்து வெனிசுலா ஆயில் அவங்களுடைய ஹெவி க்ரூடை வந்து அங்கே ரிஃபைன் பண்ண முடியும். அது மூலமாக இவங்களுக்கு வேணுங்கிற டீசல், இந்த இந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா யூரோப்பில் விற்றுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபெச்சஸ் அ குட் ப்ரைஸுன்னு சொல்லணும் நம்ம. ஸோ இது வந்து குட் நியூஸ் ஃபார் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் தெரிஞ்சிடும். அதுதான் அந்த ONGCயோட $500 மில்லியன் வந்து இதில் லாக்அப் ஆகிருக்கு வெனிசுலாவில். அது கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸ் இந்தியாவோட ட்ரேடு டீல்னால் இதுவும் அதில் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, இது கூடிய சீக்கிரம் இந்த ONGCக்கு வந்து சேரும் இந்த $500 மில்லியன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இவங்களோட பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து அப்ஸ்ட்ரீம் சொன்னேன், வேறு வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அந்த இது பார்ட் ஆஃப் இட். செகண்ட் வந்து ரிஃபைனரி, இந்த மேங்களூர் அண்டு HPCL ரிஃபைனரி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி இன்னும் லாஸில் தான் இருக்குது. அதை இங்கே நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஃபைனல் ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறனால இவங்களுடைய அந்த லாஸும் அந்த ஏரியாவில் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்ட் அதனால் இந்த டைமில் எது காப்பாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரிஃபைனரி பிஸ்னஸ் தான் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஒரு குயிக்காக பார்த்துலாம் இந்த டிஃப்ரெண்ட் எந்த ஏஜென்சிஸ், இந்த ரேட்டிங் ஏஜென்சியில் எப்படி இந்த ஷேரை வியூ பண்ணுறாங்க. இப்போ JM ஃபினான்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா பை அப்படின்னு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்கெட் வந்து 320ன்னு சொல்கிறாங்க. மோதிலால் ஓஸ்வால் அவங்க வந்து நியூட்ரல் ரேட்டிங், ஒன்றும் அதை பற்றி கமிட் பண்ணல. ட்ரெண்ட் லைன் கன்சென்சஸ் வியூ என்ன அப்படின்னா பை ரேட்டிங் அப் டு 281 வரைக்கும் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஷார்ட் வியூ அபவுட் ONGC. ஒரு காவேரியன் கூட இதை பற்றி அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தார். அதனால் இதுதான் சந்தர்ப்பம் நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஷார்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக வந்து இந்த NPS ஸ்வாஸ்தியா அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா மெடிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே ஒரு NPS அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அவங்க வந்து இந்த ஸ்வாஸ்தியா ஸ்கீமும் அதில் ஜாயின் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் போனால் அங்கே வந்து எப்போ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம கிளைமே பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்வஸ்தியா மூலம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஈவன் OPDன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவுட் பேஷண்ட் இருந்தால் கூட, பேஷண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சரை கிளைம் பண்ண முடியும். ஆனால் ஸ்வஸ்தியா வந்து ஓன் ஃபண்டு. பட் இன்சூரன்ஸில் வந்து ப்ரீமியம் தான் கட்டுறீங்க, பட் பேலன்ஸ் மணி எல்லாம் என்ன எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். என்னென்னா, நீங்கள் ஒரு NPS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதோடு சேர்த்து இந்த ஸ்வஸ்தியா அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஈவன் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது பாருங்கள், இந்த OPD எக்ஸ்பென்சஸ்ஸு, இந்த மெடிக்கல் ஸ்மால் ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ணுற இதை, அதெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு இன்னும் வந்து நிறைய கிளாரிட்டி வர வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, வெதர் இந்த வித்ராவெல்லாம் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிறத கிளாரிஃபிகேஷன்லாம் வரல அப்படின்னு சொல்கிறோம். பட் வந்து இதுதான், நம்ம வந்து ஏற்கனவே ஒரு NPS அக்கௌண்ட் இருந்தால் அண்டு ஏற்கனவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இதுவும் நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் என்னுடைய வியூ ஆன் திஸ். ஏன் அப்படின்னா, இந்த டாக்டரை போய் பார்த்து அதை கிளைம் பண்ணுற அந்த காசை வந்து நமக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இப்போ இட் இஸ் க்ரோயிங். அதனால் அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கு
இந்த மாத ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து என்பிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கூட லேட்டரான் நான் போடுறேன். பிகாஸ் இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன் வரல. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரிவ்யூ அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த ஸ்வஸ்தியா திட்டத்தை பற்றி அப்படின்ட்டு. ஆனால் ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வந்து எப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்னு வரும் அப்படின்னா, ஒரு 50,000 ருப்பீஸாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்த்துருக்கணும். அப்புறமேல் தான் இதை வித்ட்ரா பண்ண முடியும். ஈவன் ஃபேட்டல் டிசீஸ்க்கு கூட இதிலேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஈவன் 100% கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு டைமில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அது வரைக்கும் தான் நீங்கள் ஒன் டைமில் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் இது உங்கள் மணி தான். அண்டு இந்த மணிக்கு வந்து பிகாஸ் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் ரிலேட்டட் ரிட்டர்ன் தான் வரும். அதனால் நார்மலாக இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருப்போம், அதுலேருந்து யூஸ் பண்ணிப்போம் நம்ம. அண்டு ஆனால் இன்ஸ்ட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பேங்க்கில் வச்சா நமக்கு 5-6% தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து சான்சஸ் இருக்குது 8 அண்ட் அபவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் குறைச்சி கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுவும் நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ தெர் ஆர் நெகட்டிவ்ஸ் இருக்குது, தெர் ஆர் மெனி பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் நான். பட் ஆனால் இது வந்து ஒரு வெல்கம் மூவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து இந்த அவுட் பேஷண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கூட நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த காஸ்ட் மீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆனால் இதை நம்மளே ஃபண்ட் பண்ணுறோம், நம்மளே அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் டு மீட் திஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வித்ட்ரா பண்ணும்போது ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். இந்த பணம் நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து இது ரியல் எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த பணம் போகும். அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ அந்த டாக்டருக்கோ பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பேலன்ஸ் ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா திருப்பியும் அது என்பிஎஸ்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ தெர் ஆர் சம் ப்ரோஸு, தெர் ஆர் சம் கான்ஸ் இருக்குது. அண்டு இதை பற்றி ஒரு விரிவாக நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா நான் கூட இதை விரிவாக பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.